வணக்கம் மக்களே! வெல்கம் டூ மை சேனல். இட்ஸ் மீ தனலட்சுமி. இந்த டப்பாலலாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் டெக்கார் அப்புறம் மல்லிகை ஜாமான் இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் இருக்கு. இதெல்லாம் நான் எங்க வாங்குனேன்? முக்கியமா எவ்வளோக்கு வாங்குனேன்? இத ஏன் டப்பால கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு குட்டி ஸ்டோரி நீங்க பார்த்துட்டு வாங்க. அப்புறம் இதுல என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல மளிகை சாமான் வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். சரி இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்டான இடத்துல வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனோம். அங்க வாங்க முடியல. சரி நாங்க வந்து டிமார்ட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, மாதாவரம்ல ஒரு டிமார்ட் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. அங்க போய் பார்த்தா அந்த டிமார்ட் இல்லங்க, ரிலையன்ஸ் ஸ்மார்ட். பட் இவ்வளோ தூரம் வந்துட்டோமே சரி எதுக்கு திருப்பி வேற எங்கேயும் சுத்திட்டு இருக்கணும், இங்கேயே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நானும் போனேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்க போறேன். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. நான் இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பை ஒன் கெட் ஒன்லாம் அவ்வளோ இருக்குங்க. நெறைய ஐட்டம்ஸ்க்கு பை ஒன் கெட் ஒன் இருக்கு. வெறும் வந்து கிராசரி மட்டும் தான் இருக்கும்னு நெனச்சேன். பட் உள்ள வந்து இல்லாத ஐட்டமே இல்ல. ஏ டூ இசட் எல்லாமே வச்சிருந்தாங்க. முக்கியமா வந்து இந்த கிச்சன் ஐட்டம், மசாலா ஐட்டம்லாம் நெறைய பை ஒன் கெட் ஒன். அப்புறம் இந்த பருப்பு வகைங்க இருந்தது. டவல் இருந்துச்சு. இந்த கிச்சன்ல யூஸ் பண்ற இந்த டப்பாலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, டப்பர்வேர் அதுவும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட். அதெல்லாம் எது எடுத்தாலும் 49ல இருந்தது. இந்த லூஸ் இருக்க பருப்பு, சர்க்கரை இதெல்லாம் கூட சூப்பரா இருந்துச்சு. எவ்வளோ வேணுமோ நம்மளே எடுத்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இந்த குவாலிட்டி நல்லாருக்கு. நெறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தூரமா இருந்தெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால எனக்கு பெருசா எங்க எது இருக்குன்னு தெரியல. அதனால அலைஞ்சு அலைஞ்சு வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கே டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இது மெயினா பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் மார்க்கெட்டா. ஸோ கடை வச்சிருக்கவங்கலாம் நெறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த ஜூஸு, லேஸ் பாக்கெட்டு, அப்புறம் இந்த சோப்புலாம் பார்த்தீங்கன்னா, பண்டல் பண்டலா வாங்கிட்டு போனாங்க. பில்லு பார்த்தீங்கன்னா, 15,000 20,000 பில்லு போட்டுட்டு இருந்தாங்க. பில்லு போற இடத்துலயும் ஒரு ஆஃபர் குடுத்தாங்க. அத நான் லாஸ்ட்டா ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி காட்டும்போது சொல்றேன். இந்த டப்பா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கவரும் குடுக்க மாட்டாங்களாம், பையும் குடுக்க மாட்டாங்களாம். வெளிய வந்து இந்த மாரி ஒரு டப்பா வச்சிருக்காங்க. அதுலயே நம்ம வந்து எல்லா பொருளையும் தூக்கி போட்டுட்டு, நம்மளே கயிறு வச்சிருப்பாங்க. கட்டி எடுத்துட்டு போணும். எத்தன டப்பா வேணாலும் நம்ம எடுத்து போட்டு கட்டிக்கலாம். இது எங்களுக்கு தெரியாது. நாங்க பில் போட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அதனால தான் இங்க நெறைய பேர் கார்ல வராங்க போல இருக்கு. இல்ல வாங்கிட்டு ஆட்டோல போறாங்க. சரி நாங்க வந்து இது உள்ள போம்போது டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 3 மணிக்கு போனோம். நாங்க வெளிய வரும்போது 7:30 மணி. இங்க 4:30 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்ளோ பெருசுங்க உள்ள. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு எது எங்க இருக்குன்னோ தெரியல. நான் தேடி தேடி அலைஞ்சு அது வேற எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் வாங்க போலான்னு நெனச்சது ஒண்ணு. ஆனா வாங்கிட்டு வந்தது என்னன்னு நீங்களே பாருங்க. இந்த 2 டப்பா வந்து நாங்க பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஒண்ணு சின்னது, இன்னொன்னு வந்து நல்லா பெருசா இருக்கும். இந்த பெருசு ஏன் ஓப்பன்ல இருக்குன்னு சொல்லிட்டு, இருங்க நான் காட்டுறேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பேண்ட் இருக்குங்க. இந்த பேண்ட்டெல்லாம் நாங்க வந்தோனே இத ஓப்பன் பண்ணிட்டோம். ஏன்னா வேற எதுனா லிக்விட் ஐட்டம் இதில பட்டா வேஸ்ட் ஆயிடுமே. இந்த பேண்ட்லாம் தனித்தனியாலாம் நம்ம போட்டு குடுக்க மாட்டாங்க. மொத்தமா பில் போட்டு நம்மளே தான் தனியா எடுத்துட்டு வரணும் எல்லாமே. இந்த பேண்ட் நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு. இந்த பேண்ட் வாங்குற ஐடியா இல்ல. பேண்ட் வாங்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் அங்க வாங்குற ஐடியா இல்ல. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 499 அப்புறம் இன்னொன்னு வந்து டார்க் கலர் வந்து 699 இருந்தது. நாங்க 2மே 499 நெனச்சு தான் எடுத்தோம். பில்லிங்ல தான் வந்து பார்த்தா வேற வேற ரேட். பட் ஆனா குவாலிட்டி நல்லா இருந்தனால அத எடுத்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்கெட். இது வந்து ஒரு 3 சைஸ்ல பாஸ்கெட் இருக்கும். இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு உள்ள போனோனே இருந்தது. ஏன்னா, இதெல்லாம் தான் வாங்குற மாரி முன்னாடியே வச்சிருக்காங்க ஆஃபர் சொல்ட்டு. இது வந்து 99 சொல்லிட்டு 99க்கு எக்கச்சக்க ஐட்டம் இருந்தது. அதுல இந்த பாஸ்கெட் வந்து நல்லா இருந்துச்சு. ஸ்ட்ராங்கா இருந்தது. செம்ம ஸ்ட்ராங்கா இருந்தது. அதனால போனோனே இத எடுத்து அந்த ட்ராலியில போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து ரூ. 49ங்க. இதுல வந்து 6 பாக்கெட் இருக்கும். இந்த கெல்லாக்ஸ் மாதிரி நெறைய நெறைய ஃப்ளேவர்ஸ்ல ஒரு 6 பாக்கெட் இருக்கும். இதெல்லாம் நம்ம தனியா லாஸ்ட்டா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு குவாலிட்டின்னு சொல்ட்டு. இந்த மாரி பால் குண்டா ஸ்டீல் வந்து நெறைய ஐட்டம் இதெல்லாம் கூட பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீங்க. இப்ப நமக்கே ஸ்டீல் ஐட்டம் 2 வேணா ஒரு குண்டா போதும், இல்ல குக்கர் போதும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு ஆஃப் ரேட் தான் பில் பண்றாங்க. இது எனக்கு தெரியாது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. நீங்க ஒரு பொருள் வாங்குனாலும் ஆஃப் ரேட் தான் பில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, இந்த பேக் பாருங்க செம்ம சீப் 250க்கு இது 4மே குடுத்துருந்தாங்க. இது என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இந்த வீடு துடைக்கிறது, அப்புறம் பாத்ரூம் கிளீன் பண்றது, அப்புறம் சாமான் தேய்க்கிறது, அப்புறம் இந்த கிளாஸ்லாம் கிளீன் பண்ற ஐட்டம் அது இருந்தது. அத வாங்கியிருந்தோம். இந்த குட்டி டஸ்ட்பின் இது வந்து நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நெனச்சிருந்தேன். சிங்க் பக்கத்துல வைக்கிறதுக்காக. இது வந்து வெறும் ₹49க்கு தான். இது சூப்பரா இருக்குல்ல. இதுவும் இதுல நெறைய கலர் இருந்தது. நான் இந்த டார்க் கலரே எடுத்திருந்தேன். இது உள்ள ஒரு குட்டி கவர் மட்டும் போட்டு, அதுல வந்து நம்ம போட்டு வச்சுட்டே இருந்தோம்னா, கவர மட்டும் தூக்கி வெளிய போட்டுடலாம். பார்க்க கொஞ்சம் டீசென்ட்டா கிளீனா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெய்யி, அதுக்கப்புறம் வந்து இந்த பெப்பரு, கடுகுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வந்துட்டு இருக்கும். இது விளக்கேத்துற எண்ணெய். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்பிக் அதுலயும் இருக்கு. இதுவும் நாங்க எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தோம். 2ம் சேர்த்து 75. இந்த சேஃப்டி வந்து நல்லா சீப்பா இருந்தது. 150 அங்க பார்த்தீங்கன்னா, வெறும் 99 தான். ₹50 கிட்ட நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. இது பாருங்க சூப்பரா இருக்குல்ல. இது நான் ஆன்லைன்ல நெறைய பார்த்துருக்கேன். அங்க வந்து நெறைய கலர்ஸ் இருந்துச்சு. இந்த மைல்டான கலர் இது எடுத்துக்கிட்டேன். காஃபி, டீ, சுகர் சொல்லிட்டு. இது பிளாஸ்டிக் தான். நான் ஸ்டீல்ல வாங்கலாம்னு நெனச்சுட்டு இருந்தேன். பட் இது ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் இத கவனிக்கல. வேற ஒருத்தங்க பேஸ்கெட்ல பார்க்கும்போது, அடடா! இது எங்க இருக்குன்னு கேட்டுட்டு நானும் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பரா இருக்குங்க பிளாஸ்டிக்கு. இது பாருங்க எவ்ளோ ரொம்ப நேரமா இந்த மூடிய நாங்க ஓப்பன் பண்ணணும்னு நானா தவிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் போயிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட காட்டி ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். அவ்ளோ
ஸ்ட்ராங்கா இருக்கு. இத நம்ம பிரஸ் பண்ணி அதுக்கப்புறம் புடிச்சு இழுக்கணும். இந்த ஹேர் டைட் கண்டெய்னர் மாரி இருக்கு. சக்கரலாம் போட்டா கூட நமக்கு வந்து எறும்பெல்லாம் வராது. அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. உள்ளேயும் நல்லா 1/2 கிலோ மேல பிடிக்கும் போல இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்குங்க பிளாஸ்டிக். அதான் மெயின். நம்ம போட்டு, போட்டு யூஸ் பண்ணிட்டே இருந்தாலும் லூஸ் ஆகாது போல இருக்கு. இத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா ஷார்ட்ஸ்ல வந்து ரிவ்யூ போடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க போனீங்கன்னா வாங்குங்க. 999க்கு வந்து நல்ல கொ வொர்த் தான் இது. இதுலயே வேற ஒரு 3, 4 கலர் இருந்துச்சுங்க. அங்கேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எது எடுக்கிறதுன்னே தெரியல. கடைசில இந்த கலரே நான் பிக் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இது வந்து சாக் பீஸ் இது ₹9 கலர் சாக் பீஸ் என் பையனுக்காக வாங்கியிருந்தோம். சும்மா கிறுக்குறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெயினான ஐட்டம். இது வந்து நான் லாஸ்ட்டா தான் பார்த்து வாங்குனேன். இது வந்து 350க்கு வாங்கியிருந்தேன். இந்த ஹாட் பாக்ஸு. சூப்பரா இருக்கு பாருங்க. இது பிளாஸ்டிக் தான் உள்ள வந்து ஸ்டீல்ல இருக்கும். நாங்க வந்து இந்த கிரீன் கலர் தான் இருக்கு. 4 கலர் இருந்துச்சு. நான் வந்து இந்த கிரீன் கலர் எடுத்திருந்தேன். இதுவுமே ரொம்ப நேரம் யோசிச்சு எந்த கலர் எடுக்கிறதுன்னு தெரியல. அப்புறமா சரி கிரீன் எடுக்கலான்னு எடுத்தது தான். இத நான் லாஸ்ட்டா வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாக்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த சின்ன பாக்ஸ் எடுத்துடலாம். இதுல வந்து மெயினா வந்து நெறைய மளிகை சாமான் தாங்க இருக்கும். நீங்க வந்து ரிலையன்ஸ் ஸ்மார்ட்லாம் போறீங்கன்னா, முன்னாடி கவர் எடுத்துட்டு போயிடுங்க. இந்த சரவணா ஸ்டோர் கவர் இல்லன்னா, இந்த பை அரிசி பை மாரி கவர் மாரி போட்டு நீங்க அத முடிச்சு போட்டு எடுத்துட்டு வந்துருங்க. எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஐடியாவே இல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போணும்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த டப்பால போட்டு எடுத்துட்டு வந்தோம். இதுல வந்து இந்த மஞ்சள் தூள், அப்புறம் வந்து இந்த கடுகு, மிளகு, சீரகம் இதெல்லாம் தான் எடுத்துட்டு இருந்தேன். இந்த ரேசர்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி தான். அப்புறம் இந்த ரூம் ஸ்ப்ரே இது வந்து ஒரிஜினல் ரேட் 170 நான் இங்க வீட்டாண்ட வந்து 170 குடுத்து தான் வாங்குவேன். அங்க பார்த்தீங்கன்னா 99க்கு குடுத்துருந்தாங்க. நெறைய பேர் எடுத்தாங்க. நானும் வந்து 2 ஃப்ளேவர் 2 இது எடுத்துட்டு வந்தேன். இந்த கிரீன் அப்புறம் வந்து ஒரு ப்ளூ கலர் எடுத்திருந்தேன். இந்த கப் வந்து பார்த்தோனே என் பையன் எடுத்துக்கிட்டான். அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவுமே எம்ஆர்பில இருந்து ஆஃப் ரேட் தான். உங்களுக்கு 50% குடுத்துடுவாங்க. இல்ல 1+1 நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து 150 நான் வந்து 70க்கோ 65க்கோ என்னமோ வாங்கியிருந்தேன். இது உள்ள இருக்கிறது எல்லாமே இந்த லூஸ்ல ஐட்டம் எடுத்திருந்தேன். இந்த புளி அப்புறம் வந்து வேர்க்கடலை, அப்புறம் பச்சை பட்டாணி, கருப்பட்டாணி, சுண்டல், உளுந்தம் பருப்பு, இது கடல பருப்பு இதெல்லாம் எடுத்திருந்தேன். ஆஷிர்வாத்ல 1 கிலோ கோதுமை எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து இது வந்து 1+1 எனக்கு வந்து இது ஆஃப் ரேட்டுக்கு குடுப்பாங்கன்றது வந்து இந்த மசாலாக்கும் தெரியாது. அப்புறமா பில்லிங்ல தான் தெரியும். சரி அதனால வந்து இதெல்லாம் சிங்கிள் பீஸ் எடுத்துட்டு இந்த 1+1 தனியா தூள் இருந்தது. அத எடுத்துட்டேன். இது வந்து சோப்பு ₹20 ஆனா அங்க பார்த்தீங்கன்னா 3மே சேர்த்து ₹49க்கு தான் குடுத்தாங்களே! இது உள்ளலாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கிச்சன் ஸ்டோரேஜ் வந்து நான் போடுவேன். அதுல நான் காட்டுறேன் கொட்டிட்டு. அது வந்து மீஷோல போட்டிருக்கேன் ஆன்லைன்ல. அது வந்தோனே அதுல கொட்டிட்டு எப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூ காட்டுறேன். எல்லாமே அந்த பருப்பு ஐட்டம்ஸ் தாங்க முக்காவாசி இருக்கு. அதுதான் நான் 1 கிலோ, 1/2 கிலோன்னு வாங்கியிருந்தேன். இந்த ஸ்லிப்பர் வந்து 199 கீழ பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. சூப்பரா இருக்கு. இதுவும் நெறைய கலெக்ஷன் இருந்தது. நான் இந்த கலர்ல எடுத்துட்டு வந்தேன். எல்லாம் பெரியவங்களுக்கு கூட இருக்குங்க. ஏ டூ இசட் எல்லாமே இருக்கு அங்க. நான் எனக்கு பெருசா எதுவும் வாங்கல. வீட்டுக்கும் அப்புறம் இந்த ஸ்லிப்பர்ஸ் அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இதுக்கே பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதுலயும் என்ன இருக்குன்னு தெரியல. இது வந்து அந்த இது வந்து பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு மட்டும் நான் உதயம், துவரம் பருப்பு, உதயம் யூஸ் பண்ணி பழகிட்டேன். அதனால அது 2ம் அதையும் வாங்கிட்டேன். இதுதாங்க 1+1 இது வந்து ஒண்ணே ஒண்ணு எடுத்திருந்தாலும் ஆஃப் ரேட்ல குடுத்துருப்பாங்களாம். எங்களுக்கு தெரியாது. அதனால நான் 2மே எடுத்துட்டு வந்துட்டேன். 1+1ன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ரூம் ஸ்டே 99க்கு 2 வாங்கியாச்சு. அப்புறம் பாருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப மெயினான ஐட்டம். பில்லிங்ல தான் தெரியும். 2000 இல்ல 1000க்கு வாங்குனாலும் தருவாங்களான்னு தெரியல கரெக்ட்டா. ஸோ வந்து இது வந்து ஒரு பால் இத விட்டுருங்க. இது வந்து தனியா நான் ஷார்ட்ஸ்ல போட்டுருக்கேன். இது உள்ள வந்து ஒரு பொம்மை தான் இருக்கும். நீங்க அங்க போனீங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. இது வந்து ₹99க்கு ஒரு சாக்லேட் கூட இருக்காது. கிண்டர் ஜாய் 2 வாங்குனா கூட நல்லா இருந்திருக்கும். இது ஒண்ணுமே இல்ல. ஒரு ₹10 கூட தெரியாது. அத போய் 99க்கு வித்துருந்தாங்க. தெரியாம என் பையன் அடம் பிடிச்சு வாங்கிட்டான். இது பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டா 1 கிலோ கோதுமை இது வந்து எனக்கு வெறும் ₹9க்கு தான் குடுத்தாங்க. அது வந்து பில்லிங்ல மட்டும் தான் வச்சிருக்காங்களே! ஸோ பில்லிங்ல எங்க பட்ஜெட் வந்து எவ்வளோ ஆச்சு? பில் எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா, 4000 ஆச்சு. 4000க்கு தான் இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அதனால 2 பாக்கெட் ₹9 பாக்கெட் வந்து 2 எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்னன்னா, சுகரு இல்ல ஆட்டா 2மே சுகரா எடுத்துக்கலாம். இல்ல 2மே ஆட்டாவா எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. 2மே ₹9 பில் போடுவாங்க. நான் வந்து 1 சுகரு, 1 ஆட்டா எடுத்துட்டு வந்துட்டேன். நெறைய பேர் வாங்கிட்டுருந்தாங்க. ₹20 பில்லுலாம் வந்து 10, 15 ஆஃபர் குடுத்துருந்தாங்க. அது நான் வந்து ₹4000 தான். நான் தான் கம்மி இத்தனைக்குமே. இதுல மெயினா பாத்தீங்கன்னா, நான் அரிசி வாங்கல, எண்ணெய் வாங்கல, அதுக்கப்புறம் வந்து கேஷ்யூ, அப்புறம் திராட்சை இந்த மாரிலாம் முக்கியமான ஐட்டம் நெறைய வாங்கல. அது இல்லாமலே எனக்கு ₹4000 பட்ஜெட் ஆயிடுச்சு. சரி என்ன பண்றது? அங்க போனோனே கை வேற சும்மா இல்ல. இது நல்லா வேற இருந்துச்சு. சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட்ஜெட்ல சொல்லிட்டு. இது வந்து நான் ஹாட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வேற ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்புறம் எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் சைட்ல இருந்து இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கலர் பாருங்க அப்படியே பக்காவா இருக்கு. அட்டை பாக்ஸ்ல என்ன கலர் இருக்கோ, அப்படியே அதே கிரீன் கலர் தான் இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா இருக்குமோ, இல்ல டல்லா இருக்குமோன்னு நெனச்சேன். பட் ஆனா அப்படியே இருக்கு பாருங்க. நான் வச்சு காட்டுறேன். இது 3மே வந்து வேற வேற சைஸு. ஒண்ணு வந்து கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கும். அப்புறம் மீடியமா இருக்கும். கொஞ்சம் குட்டியா இருக்கும். பொரியல் மாதிரி பொரியல், ரசம் இதெல்லாம் ஊத்தி வைக்கலாம். இந்த ரைஸ் போடுறது கொஞ்சம் பெருசா இருக்கும்.
இதெல்லாம் வந்து டிமார்ட்ல கூட இந்த மாரி தான் இருக்கும். நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஒரே ஒரு வாட்டி போயிருக்கேன். பட் ஆனா பெருசா வாங்குனது இல்ல. நீங்க வந்து எங்க வாங்குவீங்கன்னு மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்லயும் சொல்லிடுங்க. நான் வந்து இந்த மாரி பெரிய கடைக்கெல்லாம் போய் கிராசரிலாம் வாங்குனது இல்ல. நான் பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்லயே வாங்கி முடிச்சுடுவேன். இந்த வாட்டி தான் அவ்வளோ தூரம் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். எங்க வீட்லருந்து கொஞ்சம் தூரம் தான் மாதவரம். போயிட்டு வந்தாச்சு. இப்ப வந்து அந்த கூடையெல்லாம் நம்ம பார்ப்போம் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கூடை எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாக்ஸ் இருந்துச்சு. கண்டெய்னர்ஸ் மாரி பிளாஸ்டிக்ல. அது ஒரு 5 சைஸ்ல இருக்கு. உள்ள உள்ள போட்டு வச்சிருந்தாங்க. அந்த வீடியோஸ் இருந்தா அட்டாச் பண்றேன். அது பார்த்தீங்கன்னா, 399க்கு சாரி 399க்கு அதான் 400 குடுத்துருந்தாங்க. அத நான் எடுத்துட்டேன். எடுத்து ட்ராலிலயும் போட்டு வச்சிருந்தேன். பட் ஆனா நான் எதுக்கு அத வாங்கணும்? அரிசி கொட்டி வைக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு தான் ஹாட் பாக்ஸ் எடுத்துட்டேன். இந்த கூடையுமே நான் எதுக்கு வாங்குனேன்னு தெரியல. வாங்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இப்ப வந்து ஆனியன் இதுல ஏதாச்சும் போட்டு வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். அங்க போனோனே நம்ம எதுக்கு வாங்குறதுன்னே தெரியாம நெறைய வாங்கிடுவோம். ஸோ பில்டிங் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓரமா நின்னு எது எதுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா பில் பண்ணுங்க. இதெல்லாம் பாருங்க தாராளமா வாங்கலாம். இது ரேட்டே வந்து 200 போட்டிருக்கு. இந்த நம்ம டைல்ஸ் துடைக்கிறது, அப்புறம் இந்த அந்த ஹார்பிக் பாத்ரூம் கிளீன் பண்றது, ஹார்பிக் இது வேற பிராண்டு. அப்புறம் இது வந்து கேஸ் ஸ்டவ், அதுக்கப்புறம் மிஷின்லாம் கிளீன் பண்றது, அப்புறம் சாமான் தேய்க்கிறது இதெல்லாம் நல்லாவே ரேட் வந்து அதிகமா தான் இருக்கு. இதெல்லாம் 450, 500 கிட்ட வருது. நமக்கு வந்து ஆஃபர்ல 250 குடுத்துருந்தாங்க. இது கண்டிப்பா ஒர்த்து தான் நான் வாங்கிட்டு வந்தது. எனக்கு அங்க என்ன ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சுன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு கடைக்கு போனோம்னா, ஒரு கிராசரினா அங்க கிராசரி மட்டும் இருக்கும். சைடுல துணினா துணி இருக்கும். பிளாஸ்டிக்கு தனியா ஒரு ஃப்ளோர் இருக்கும். இங்க வந்து எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்குங்க. இப்ப நான் பழம் எடுத்துட்டே இருக்கேன். நடுவுல பார்த்தீங்கன்னா, நெய் இருக்கு ஒரு ட்ராக் ஃபுல்லா. அப்புறம் வந்து இங்க ஸ்டீல் ஐட்டமா இருக்கு. நடுவுல பார்த்தீங்கன்னா, இந்த ₹49க்கு இந்த ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு. இது வந்து ₹10 இந்த ராகி பைட்ஸ் வந்து 1 பாக்கெட் ₹10 6 பாக்கெட் இருக்கு. நமக்கு வந்து 49 குடுத்தாங்க. இந்த 49 போர்டு வச்சிருப்பாங்க. அங்க வந்து எல்லாமே இருக்கும். பிளாஸ்டிக் இருக்கும். இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும். அப்புறம் டப்பாங்க இருக்கும். நெறைய இருக்கும். ஸ்லிப்பர்ஸ் இருக்கும். எல்லாமே 49க்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நமக்கு என்ன வேணுமோ நம்மலாம் பொறுமையா எடுத்துட்டு வரணும். அதுதான் கொஞ்சம் நேரம் டைம் ஆச்சு. மத்தபடி அங்க போயிட்டு வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் பட்ஜெட் முன்ன பின்ன இருந்தாலும் நல்லாவே இருந்தது. எங்களுக்கு 4 ஹவர்ஸ் அங்க எப்படி போச்சுன்னே தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன லொகேஷன் பார்த்தீங்கன்னா, நான் மாதாவரம்ல தான் நான் வாங்கியிருந்தேன். வேற ஏதாச்சும் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. பாய்.